ரஷ்யா உக்ரைன் அப்படின்னு சொல்லும்போதே இப்போ உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் எங்கள் நாட்டுக்குள்ளே வரக்கூடிய நபர்கள் வெறும் கையுடன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். என்னடா உன் நாட்டுக்குள்ளே வர்றதுக்கு வெறும் கையுடன் வராமல் என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் ஆயுதங்கள் வேண்டும், அந்த ஆயுதங்கள் ரொம்ப அதிநவீனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் கூறியிருக்காங்க. அப்படின்னா உக்ரைன் நாட்டுக்குள்ளே யார் போக போகிறாங்க, அதுவும் இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவினுடைய 2 முக்கியமான தலைவர்கள் அங்கே செல்ல போகிறார்கள். அதே மாதிரி அங்கே நடந்த அபரிவிதமான ஒரு அட்டாக் அப்படிங்கிறது இருக்குது. அது 2 பக்கத்துக்கும் சேதாரத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். அமெரிக்காவினுடைய ஸ்டேட் செக்ரட்டரி அந்தோனி பிளிங்கன் அவர்களும் அதே மாதிரி டிஃபென்ஸ் செக்ரட்டரி நம்ம லாய்ட் ஆஸ்டின் அவர்களும் எங்கே போகிறாங்களாம், கீவ் அப்படிங்கிற இடத்துக்கு, அதாவது உக்ரைனுடைய தலைநகரத்துக்கு உக்ரைன் நாட்டுக்குள்ளே போக போகிறாங்களாம். இந்த 2 நபர்கள், ஒரு ஸ்டேட் செக்ரட்டரி ஒரு டிஃபென்ஸ் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லும்போது இரண்டு நபர்களுமே பென்டகனுக்கு வெள்ளை மாளிகைக்கு மிக முக்கியமான நபர்கள். இவங்களுடைய இந்த ஒரு வருகை உக்ரைனுக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லி உலக அளவில் பேசப்படுது. இதன் பிறகு உக்ரைனுடைய அந்த பலம் பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நேரடியாக அமெரிக்கா இந்த யுத்தத்தில் குதிப்பதற்கான ஒரு சின்ன ஒத்திகையாக இது இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இங்கே ஏற்பட்டிருக்கிறது. அது என்ன, இந்த அமெரிக்கா டெஸ்ட் பண்ணுறாங்களா உக்ரைனை அப்படின்னு கேட்டால் ஆமாம். இப்போதைக்கு உக்ரைனுக்கு மிகப்பெரிய ஆயுதங்கள் எல்லாமே நாங்கள் தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி அதிநவீன ஆயுதங்கள் யார் கொடுக்க போகிறாங்க, அமெரிக்கா கொடுக்க போகிறாங்க. ஆயுதங்கள் மட்டும் கொடுத்தா போதாது, அதே மாதிரி பண உதவி மட்டும் கொடுத்தா போதாது, அவங்களுடன் தோளுக்கு தோளாக நாங்கள் நிற்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒற்றுமையை கொடுக்க வேண்டும், அந்த உறுதியை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு பயணத்தை நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி வெள்ளை மாளிகை அவங்களுடைய அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். ஸோ சண்டே இவங்களுடைய மீட்டிங் இருக்கும்போது சாட்டர்டே, அதாவது நேற்றைய தினம் போரிஸ் ஜான்சன் அவர்களும் ஜெலன்ஸ்கி அவர்களும் பேசிக்கொள்கிறார்கள். அப்படி பேசிக்கொள்ளும்போது அடுத்த ஃபேஸ் வெப்பன்ஸ் உங்களை வந்து சேரும், நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி உக்ரைன் ஃபேஸ் 2 தாக்குதலை ஆரம்பித்து விட்டார்கள். ஈஸ்ட் பக்கமும் சவுத் பக்கமும் அவங்களுடைய தாக்குதல் அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் போது இப்போ புதுசாக இந்த ஃபேஸுக்கான வெப்பனை நாங்கள் உங்களுக்கு தாரோம் அப்படின்னு சொல்லி யூகே போரிஸ் ஜான்சனும் சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி ஜோ பைடன் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கு தகுந்தது போல எல்லாருமே என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, உக்ரைனுக்குள்ள அவங்களுடைய பயணத்தை மேற்கொள்ள போகிறார்கள். உக்ரைனுக்குள்ள இவங்களுடைய பயணம் அப்படின்னு சொல்லும்போது அடுத்ததாக யார் பயணம் மேற்கொள்ள போகிறார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா யுனைடெட் நேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய தலைவர் தான். ஸோ ஐநா சபையினுடைய தலைவர் நேரடியாக உக்ரைனுக்குள்ளேயும் ரஷ்யாவுக்குள்ளேயும் போக போகிறார் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வருவதற்கு முன்பாக ஐநா சபையினுடைய தலைவர் சொல்கிறாரு, நான் துருக்கிக்கு போக போகிறேன், துருக்கிக்கு போய் எர்டகன் அவர்களை பார்க்க போகிறேன், எர்டகன் அவர்களை பார்த்த பிறகு தான் அப்படியே நான் ரஷ்யாவுக்குள்ளே போக போகிறேன், ரஷ்யாவுக்குள்ளே போன பிறகு தான் உக்ரைனுக்குள்ளே போக போகிறேன். ஸோ இந்த 3 தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், எர்டகன் அவர்கள் உக்ரைன் மற்றும் ரஷ்யாவினுடைய தலைவர்களை அழைத்திருக்கிறார், பேச்சுவார்த்தை பேச வேண்டும்பா அப்படின்னு சொல்லி ஒரு 3 முறை ஆல்ரெடி அழைத்திருக்கிறார், மறுபடியும் நான் அழைப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த ஒரு நேரத்தில் ஐநா சபையினுடைய தலைவரை எர்டகன் அவர்களை பார்க்க போவதும் அதே மாதிரி அடுத்த கட்டமாக ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் செல்ல போவது அப்படிங்கிறது ஒரு சின்ன மாற்றம் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த மாற்றத்துக்கு மத்தியில் இங்கே நடந்த கர்சன்லியாக இருக்கட்டும், ஒடிசியாவாக இருக்கட்டும், இங்கே நடந்த தாக்குதல் அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத தாக்குதல் எல்லாமே நடந்திருக்கு. முதல் தாக்குதல் அங்கே இருக்கக்கூடிய லாஜிஸ்டிக்ஸ் பகுதியை நாங்கள் அழித்து விட்டோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொன்னது தான். அதாவது ஃபாரின் வெப்பன்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல வந்து குவிக்கப்படுது. அப்படி குவிக்கப்பட்ட அந்த வெப்பன்ஸ் ஒரு இடத்துலேருந்து பல இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும். அப்போ இந்த ஃபாரின் வெப்பன்ஸ்லாம் குவிக்கப்பட்ட ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா, அது கிடங்கோ அப்படி எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் ஒரு டெம்பரரியாக இருக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பு. அந்த நிலப்பரப்பில் நாங்கள் குண்டுகளை வீசிட்டோம், நிறைய ஃபாரின் வெப்பன்ஸை நாங்கள் அழித்து விட்டோம் அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தி தான். இந்த செய்தியை உக்ரைனும் உறுதிப்படுத்தி இருக்கிறது. ஆமாம், இப்படி ஒரு தாக்குதல் நடந்திருக்கு, பல வெப்பன்ஸை நாங்கள் இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது உக்ரைனுக்கு மிகப்பெரிய இழப்பாக பார்க்கும்போது உக்ரைனுடைய செய்தி ஊடகம், உக்ரைனுடைய இராணுவம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள், நாங்கள் ரஷ்யாவினுடைய டாப் கமாண்டர்ஸ் சந்தித்து கொண்டிருந்த ஒரு இடத்தை அழித்து விட்டோம், 2க்கும் அதிகமான இராணுவ ஜெனரல்கள் கொல்லப்பட்டிருக்கலாம், ஒரு நபருக்கு நல்ல ஒரு காயம் வந்திருக்கு, ஆனால் அந்த இடத்துல 50க்கும் அதிகமான உயர் இராணுவ அதிகாரிகள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ முக்கியமான கட்டளைகள் பிறப்பிக்கக்கூடிய இடமும் முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு இடமுமாக ஒரு இடம் இருந்திருக்கு கர்சன் பகுதியில் தான். இந்த கர்சன் பகுதி அப்படின்னு சொல்லும்போது ரஷ்யா அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துட்டாங்க. அந்த பகுதி எல்லாமே இருக்குது, சாப்ரோசேஷியாவாக இருக்கட்டும், கர்சனாக இருக்கட்டும். ஸோ இந்த இடத்துல ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்கள், இராணுவ ஜெனரல்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு இடத்துல இந்த மாதிரி முடிவுகளை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற அந்த இடத்தை துல்லியமாக தாக்கி அழித்திருக்கிறோம் அப்படிங்கிற உக்ரைனுடைய அறிவிப்பு கண்டிப்பாக ரஷ்யாவுக்கு பெரிய இழப்பாக மாற்றப்பட்டிருக்கும். ஆனால் ரஷ்யா இதை உறுதிப்படுத்தியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் ரஷ்யாவினுடைய ஊடகமான TASS இருக்கட்டும், அப்படி இல்லைனா ஸ்புட்னிக்காக இருக்கட்டும், அவங்க ஒரு தாக்குதல் நடந்திருக்கு,
ரஷ்யாவினுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கு. ஆனால் அதில் இராணுவ ஜெனரல்கள் கொல்லப்பட்டார்களா அப்படிங்கிறது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ மறுபடியும் இராணுவ ஜெனரல்கள் அப்படிங்கிறவங்க கொல்லப்பட்டார்கள் என்றால் இது ரஷ்யாவினுடைய பேரிழப்பாக பார்க்கலாம். அடுத்ததா ஒடிசா அப்படிங்கிற பகுதியில் துறைமுக சிட்டியில் ரஷ்யாவினுடைய தாக்குதல் தான். இந்த தாக்குதலில் 6க்கும் அதிகமான மனிதர்கள் இறந்திருக்கலாம். அதில் 3 மாத ஒரு குழந்தையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 மாத குழந்தையுடன் சேர்த்து இந்த ஒரு மிசைல் தாக்குதலை யார் நடத்தினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஷ்யா தான் நடத்தியிருக்கு. ரஷ்யாவினுடைய இந்த மிசைல்ஸ் தான் இங்கே வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிற ஒரு அறிவிப்பை இன்று உக்ரைன் அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது. அந்த 3 மாத குழந்தைக்கு நாங்கள் பழி வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் ஜெலன்ஸ்கி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஸோ இப்படி ஒரு இழப்பு இருக்கும்போது இஸ்காந்தர் அப்படிங்கிற அவங்களுடைய வெப்பன் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட உக்ரைன் பார்டர்லேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் ரேஞ்சில் நிறைய இடத்துல இந்த இஸ்காந்தர் வெப்பன்ஸ் அப்படிங்கிறது அவங்க வச்சுருக்காங்க. யார்? ரஷ்யா தயார் நிலையில் வைத்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அது அதிநவீன வெப்பன் அப்படின்னும் சீக்கிரமாக வான் பாதுகாப்புக்காக இது பயன்படுத்தப்படலாம். ஏன்னா எப்போ வேண்டுமானாலும் உக்ரைனுக்கு ஆதரவாக பிற நாடுகள் அவங்களுடைய விமானத்தை அனுப்பலாம். அந்த நேரத்தில் ரஷ்யாவுக்கு பெரிய அளவு பிரச்சனை வராமல் இருப்பதற்காக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இப்போ ரொம்ப அதிநவீனப்படுத்தி வருகிறார்கள் ரஷ்யாவினுடைய ராணுவ வீரர்கள். ஸோ இது ஃபேஸ் 2லேருந்து ஃபேஸ் 3க்கு இந்த யுத்தம் மாறிக்கொண்டிருக்கிறதா என்று கேட்டால் ஆம். ஏன்னா புது ரகமான ஆயுதங்கள், ரஷ்யாவுக்காக மட்டுமே தயாரிக்கப்பட்ட ஆயுதங்கள் அப்படிங்கிறது இப்போது உக்ரைனுக்கு கொடுக்கப்படுகிறது. உக்ரைனுக்குள்ள SAS அப்படிங்கிற யூகேனுடைய மிக முக்கியமான அமைப்பை சார்ந்த 10க்கும் அதிகமான நபர்கள் வந்துவிட்டார்கள். ஸ்பெஷல் ட்ரைனிங்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டு வருகிறது. லாஜிஸ்டிக்ஸ், வெப்பன்ஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தை முழுவதுமாக ரஷ்யா அழித்திருக்கிறார்கள். இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அடுத்தடுத்ததாக இந்த யுத்தம் 3வது நிலைமையை நோக்கி 3வது லெவல் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. யூகேனுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் படி எந்த இடத்தெல்லாம் இப்போ ரஷ்யா ஆக்கிரமிப்பு செய்கிறார்களோ, இப்போ கர்சனா இருக்கட்டும், ஒடிசாவா இருக்கட்டும், இல்லாட்டி மேரிபோலா இருக்கட்டும், அந்த இடத்துலலாம் சீக்கிரமாகவே ஒரு ஓட்டெடுப்பு அப்படிங்கிறது நடத்தப்பட்டு கிரீமியா எப்படி உக்ரைனை விட்டு வந்தார்களோ அதே மாதிரி அவங்களும் என்ன செய்வாங்க, ரஷ்யா பிடித்தெடுக்கக்கூடிய எல்லா நகரங்களும் அவங்களுடைய சுயசார்பாக அவங்களை ஆட்சி செய்யலாம், அவங்களுக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டதாக அறிவிப்பார்கள். அதற்கான ஓட்டெடுப்பில் ரஷ்யா ஈடுபடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷனை வெளியில் விட்டுருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பார்த்தோம். ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு டவுட் இருந்துச்சு எல்லாருக்குமே, இப்படி ஒரு ஓட்டெடுப்பு நடத்துவாங்களோ, அப்படி ஓட்டெடுப்பு நடத்தினோடனே அந்த ஓட்டெடுப்பில் மக்கள் நாங்கள் சுதந்திரத்துக்கு தான் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வரும். அந்த அறிவிப்பு கூடவே நாங்கள் உங்களை சுதந்திர நாடாக ஏற்றுக்கொள்கிறோம், உங்களுக்கான பாதுகாப்பை நாங்கள் தருகிறோம் அப்படின்னு சொல்லி யார் சொல்லுவா? ரஷ்யா சொல்லுவாங்க. இப்படி தான் LPR DPR அந்த டோன்பாஸ் ரீஜனில் நடந்துச்சு. இது அப்படியே சவுத் சைடும் நீண்டு வருகிறது அப்படிங்கிறது தெளிவாக புரியுது. இந்த சவுத் சைடு அப்படின்னு சொல்லும்போது நான் மறுபடியும் சொல்கிறேன், ரஷ்யாவினுடைய அடுத்த டார்கெட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லேண்ட் காரிடோர் தான். ஸோ இந்த லேண்ட் காரிடோர் அப்படிங்கிறது கிரீமியாவை இணைக்கக்கூடிய ஒரு லேண்ட் காரிடோராக இருக்க போகுது. அந்த லேண்ட் காரிடோர் முழுவதுமாக இருக்கக்கூடிய பகுதிகள் சுதந்திர பகுதிகள். அதற்கான ஆயுதங்களை நாங்கள் கொடுக்க மாட்டோம், ஆனால் பாதுகாப்பை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவினுடைய படை வீரர்கள் அங்கே வந்து நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த உக்ரைனுக்கான ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷனை நாங்கள் நிறுத்துவதற்கு தயார். நாட்டோ படைகள் அவங்க இந்த உக்ரைனுக்குள்ளே இல்லை, நாட்டோ படைகளால் எந்த விதமான பிரச்சனைகளும் எங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லி என்னைக்கு உறுதிமொழி தாராங்களோ, என்னைக்கு நாங்கள் அதை உறுதியாக நம்புகிறோமோ அன்னைக்கு இந்த யுத்தம் நிற்கும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை ரஷ்யாவினுடைய வீரர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததா இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி IAEA அப்படிங்கிற ஒரு அமைப்பை பற்றி நமக்கு தெரியும். செர்னோபில்லாம் IAEA கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. அவங்க தான் உலக அளவில் இருக்கக்கூடிய அட்டாமிக் எனர்ஜியாக இருக்கட்டும், நியூக்ளியர் பவர் பிளான்டேஷனாக இருக்கட்டும், அது எந்த அளவுக்கு ரேடியேஷனை உமிழ்கிறது, அதன் வழியாக ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படிங்கிறது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ அந்த அமைப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த அமைப்பிடம் இப்போது உக்ரைன் பெரிய ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். எங்களுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படுது, அந்த எக்யூப்மெண்ட்ஸை நீங்கள் தந்தால் தான் இங்கே இருக்கக்கூடிய பவர் பிளான்டேஷனை எங்களால் சரியாக வழி நடத்த முடியும், அப்படி இல்லைனா இங்கேருந்து ரேடியேஷன்ஸ் இல்லாட்டி வேறு ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். ஸோ என்னென்ன வெப்பன் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்ப்யூட்டர் ரிலேட்டட் அசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், ப்ரொடெக்டிவ் மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், ரேடியேஷன் மெஷர்மெண்ட் டிவைசஸாக இருக்கட்டும், சப்ளை சிஸ்டமாக இருக்கட்டும், டீசல் ஜென்ரேட்டர்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே எங்களுக்கு உடனடியாக தேவை அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை உக்ரைன் அரசாங்கம் யாருக்கு கொடுத்திருக்கிறது? IAEAக்கு கொடுத்திருக்கிறது. IAEA இது ரிப்போர்ட்டாக வெளியில் விட்டுருக்காங்க. ஸோ இதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் எங்களுக்கு கிடைக்கல, இந்த எக்யூப்மெண்ட்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் கூட இங்கே இருக்கக்கூடிய உக்ரைனில் இருக்கக்கூடிய பவர் பிளான்டேஷனுக்கு பெரிய ஆபத்து வந்துவிடும் அப்படிங்கிறதும் உக்ரைனுடைய எச்சரிக்கையாக இருக்கிறது. ஸோ சீக்கிரமாக இது சம்பந்தமாக சில அப்டேட்ஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் நம் முன்னே காத்திருக்கிறது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ரஷ்யாவினுடைய கமாண்ட் போஸ்ட்டை நாங்கள் அழித்து விட்டோம் அப்படின்னு சொல்லி உக்ரைனுடைய லாஜிஸ்டிக்ஸ், வெப்பன்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் இடத்தை நாங்கள் அழித்து விட்டோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவும், பல நாட்டு தலைவர்கள் உக்ரைனுக்குள்ளும் வருவது அப்படிங்கிறது அடுத்தடுத்த நகர்வாக பார்க்கப்படுகிறது. இந்த நகர்வுக்கு மத்தியில் ஒடிசா அப்படிங்கிற பகுதியில் மிகப்பெரிய தாக்குதல் நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பாருங்க, ரஷ்யாவினுடைய ஏவுகணை தாக்குதல். அது எல்லாமே ரஷ்யாவினுடைய கடற்படையால் செய்யப்பட்டது. கருங்கடலில் நிற்கக்கூடிய ரஷ்யாவினுடைய கப்பல்கள் தான் இந்த தாக்குதலை நடத்தினார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரஷ்யாவினுடைய கடற்படை கொஞ்சம் வீரியமாக செயல்பட ஆரம்பித்திருக்கிறது. இதுவும் அடுத்த நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னும் பல அப்டேட்ஸுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.